ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாசிப்பருப்பு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? வாங்க. எல்லா ஊர்லேயும் மாவு மிஷின் இருக்காது, மாவு அரைக்கிறதுக்கான வசதி இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட செய்யக்கூடிய ரொம்ப ஈஸியான முறுக்கு வெரைட்டி இது. ப்ரோட்டீன் சத்து நிறைந்தது, கரகர முறுமுறுன்னு செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தீபாவளிக்கு மட்டும் இல்லை, ஒரு டீ டைம் ஸ்நாக்காக கூட நீங்கள் இதை செய்யலாம். வாங்க, இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அரை கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா களைஞ்சிட்டு நல்ல குழைய வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா மிக்சியில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், சும்மா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் பைத்தம்பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த அரை கப்பில் ஒரு கப் அளவுக்கு தான் பைத்தம்பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்தேன். ஸோ இந்த அரை கப் அளவுக்கு அரிசி மாவு அதையும் இதோடையே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மிக்சிலேயே அப்படியே பிசைஞ்சிட்டு இதை அப்படியே இந்த முறுக்கு குழலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது பண்ணிவிடுவேன். இன்னொரு பாத்திரம் கூட எடுக்க மாட்டேன். ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால இந்த அளவு போட்டோம்னா நமக்கு கரெக்டாக அந்த மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஸோ இதை இப்போ நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாம். பிளேடு மாத்திரம் கை பார்த்துக்கோங்க, கை பட்டுடாமல். உங்களுக்கு இதுலேயே பிசைய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் கூட இதை எடுத்து போட்டு பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் சீரகம், எள்ளு அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். இல்லை மிளகாத்தூள், இல்லை உங்களுக்கு மிளகாயோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா அரைக்கிறப்பவே கூட ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகாய் சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். பட் அந்த விதைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. விதை இருந்ததுன்னா அந்த தொலையை அடைக்கும். ஒரு நட்சத்திரம் அச்சை எடுத்து முறுக்கச்சில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த ஊரங்களை தடவிக்கோங்க. ஒரு காட்டன் துணியில் நம்ம இப்போ இந்த முறுக்கை பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து நமக்கு சுடுறதுக்கு வசதியாக இருக்கும். சில நேரம் நம்ம மாவு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட அரிசி மாவு பழைய அரிசி மாவாக இருந்தது அப்படின்னா இது வரிசையாக அப்படி வராமல் பிஞ்சு போகும் நடுவில். அந்த மாதிரி இருந்ததுன்னா 1 இல்லை 2 ட்ராப் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வேண்டிய அளவுக்கு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு இதை ஒரு தோசை திருப்பியில் இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு முறுக்கு தயார். எண்ணெயில் செய்கிறப்ப எப்போவுமே தூசி இருந்ததுன்னா வெடிக்கும். ஸோ கவனமாக செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு சின்ன பீஸ் முறுக்கோ இல்லை ஒரு முறுக்கோ போட்டு முதல்ல பார்த்துட்டு வெடிக்குதா என்னங்கிறத செக் பண்ணிட்டு பாக்கி முறுக்க போடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா போடாதீங்க. மாதிரி அந்த எண்ணெய் சட்டியை மூடுறதுக்கு ஒரு மூடி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு ரீசன்னால வெடிச்சுது அப்படின்னா உடனே இதை போட்டு மூடிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மேலே அடிப்படாமல் இருக்கும். வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி தான் தோசைக்கல் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேய்க்கிற வேலை மிச்சம். எண்ணெயும் இதில் வந்துடும் நமக்கு எடுத்து வைக்கிறப்ப. எப்பவும் மிதமான சூடில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. துணியில் ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க. வச்சிங்க அப்படின்னா காஞ்சி போணுச்சுன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு போயிடும். போட்ட உடனே எடுத்து போட்டிங்க அப்படின்னா தான் சரியாக இருக்கும். ஸோ ஒரு ஈடு நீங்கள் பிழிய ஆரம்பிக்கிறப்ப அடுப்பை ஆன் பண்ணினீங்க அப்படின்னா அது முடித்த உடனே அதை எடுத்து போட்டு பொரிச்சிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப அடுத்த ஈடு பிழிஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இது அவசியம் ட்ரை செய்து பாருங்கள். ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.